வானில் பறந்தபடி போர் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அவாக்ஸ் விமானம் பத்தான்கோட் வான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. போர் விமானங்களையும் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது அவாக்ஸ் விமானம். பாகிஸ்தான் கண்காணிப்பு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தியது. ராஜகுமரன், பாகிஸ்தான் கண்காணிப்பு விமானத்தையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியது. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. 3 திசைகளில் இருந்து தாக்குதலை எதிர்கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு திசையில் மட்டும் தாக்குதலை எதிர்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அந்த எல்லையில் இருக்கின்றன. மற்றபடி மற்ற 3 திசைகளில் இருந்தும் இந்தியா பாகிஸ்தானை தாக்க தொடங்கி இருக்கின்றது. ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் அக்னியோ பிரம்மோஸோ இதுவரை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அதற்கான தேவையெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தான் எந்த ஒரு இந்திய ஏவுகணையையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. உள்ளே செல்லக்கூடிய ஏவுகணைகள் அனைத்தும் தன்னுடைய பணியை முழுமையாக முடிக்கக்கூடிய விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஒரு புதிய செய்தி, கராச்சி துறைமுகத்தை இலக்கு வைத்திருக்கின்றது இந்திய கடற்படை. ஏற்கனவே வான்படை வீரர்கள் தங்களுடைய திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தரைப்படை வீரர்கள் தங்களுடைய திறமையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். கடற்படை வீரர்களும் தங்களுடைய பங்களிப்பை தர தொடங்கி இருக்கின்றார்கள். முதல் முறையாக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலாக அந்த போர் யுத்தம் மூடக்கூடிய ஒரு சூழல் உருவான பொழுதே அந்த ஏவுகணை சோதனையை நடத்தியவர்கள் கடற்படையினர். அவர்கள் இப்போது மீண்டும் தங்களுடைய அந்த தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். கராச்சி துறைமுகம் ஏற்கனவே 1971 போரின் பொழுது இந்தியாவால் தாக்கி அழிக்கப்பட்ட ஒரு துறைமுகம். பாகிஸ்தானினுடைய கராச்சி என்பது மிக முக்கியமான ஒரு துறைமுகம், வணிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இந்திய பெருங்கடலை நோக்கி செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் அது இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் கராச்சியை தாக்குவது என்பது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதையும் தற்பொழுது இந்தியா செய்ய தொடங்கிவிட்டது. கராச்சியை நோக்கி நம்முடைய போர் கப்பல்கள் அணிவகுக்க தொடங்கி இருக்கின்றன. கராச்சி துறைமுகமும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய ஏவுகணைகளுக்கு இலக்காகிவிடும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. மேலும் பல்வேறு இடங்களிலும் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் தாக்குதல் ஒரு மூர்க்கமான தாக்குதலாக நொடிக்கு நொடி பலமாகி கொண்டே இருக்கின்றது. பல்வேறு ஏவுகணைகள் பாகிஸ்தானினுடைய முக்கிய ராணுவ நிலைகளை குறிவைத்து சென்று கொண்டே இருக்கின்றன. காஷ்மீரினுடைய நவ்சோரா செக்டார் என்கின்ற பகுதியை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய 2 ட்ரோன்களை சற்று முன்பாக இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. சில மணி நேர இடைவெளிக்கு பிறகு காஷ்மீரின் நவ்சோரா குறிவைக்கப்பட்டது. அதை குறிவைத்து ட்ரோன்களை மீண்டும் அனுப்பியிருந்தது. சற்று நேரம் அமைதி காத்த பாகிஸ்தான் தற்பொழுது மீண்டும் தங்களுடைய ட்ரோன்களை அனுப்பக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த ட்ரோன்கள் அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றன. கராச்சி நகரை குறிவைத்து மிகப்பெரிய அளவில் இந்திய கடற்படை தாக்குதலை தொடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது விமானப்படை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. கராச்சியை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று தற்பொழுது கடலில் இறங்கி இருக்கின்றது நம்முடைய கப்பல் படை. உலகத்தின் மிகச்சிறந்த போர் கப்பல்கள் நம்மிடம் இருக்கின்றன. நீர்மூழ்கி கப்பல்கள், நீருக்குள்ளாக மூழ்கி சென்று தாக்கக்கூடிய கப்பல்கள். ஏனென்றால் வானத்தில் பறந்து வரக்கூடியதை அந்த போர் விமானங்களை மட்டும் ராடார் மூலம் உலக நாடுகள் கண்காணிப்பதில்லை. நீருக்கு உள்ளாக மூழ்கி செல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களையும் கண்காணிக்கக்கூடிய ராடார்கள் உலக நாடுகளிடம் உண்டு. அப்படிப்பட்ட ராடார்களின் பார்வையிலேயே சிக்கிக் கொள்ளாத நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள் இந்தியா வசமும் உண்டு. அதுபோன்று கப்பல் துறையிலும், அதாவது போர் கப்பல்கள் ஏராளமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய கடற்படை தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. கராச்சி துறைமுகத்தை இலக்கு வைத்திருக்கின்றது. வான்படை இஸ்லாமாபாத் தொடங்கி கராச்சி வரை இருக்கக்கூடிய நில எல்லைகளை குறிவைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியிலிருந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானின் தரைப்படை வீரர்களை நோக்கி சரளமாக அடுத்தடுத்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பீரங்கி படையணி அவர்கள் ஒரு பக்கம் தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். பின் அதிர என்று சொல்லுவார்கள். அதுபோன்று இந்திய எல்லையிலிருந்து பாகிஸ்தான் வான்பரப்பை நோக்கி அடுத்தடுத்து ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. தீப்பிழம்புகளாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். பாகிஸ்தானினுடைய போர் விமானமாக இருந்தாலும் சரி, போர் விமானங்களை கண்காணிக்கக்கூடிய விமானமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய ராணுவ வீரர்கள். இந்திய வான்படை அமைப்புகள் இன்னும் எத்தனை 100 ஏவுகணைகள் இந்திய வான் எல்லையை நோக்கி வந்தாலும் அத்தனையையும் அடித்து வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. S-400 ரகத்திலான வான் பாதுகாப்பு அமைப்பு மட்டுமல்லாமல் அதையும் கடந்து நம்முடைய DRDO உருவாக்கி இருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும்
தங்களுடைய உயர்மட்ட செயல்திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பல 100 ஏவுகணைகள் ஏவப்பட்டு விட்டன. பல்லாயிரம் ட்ரோன்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருந்து வந்திருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட இதுவரை ஒன்று கூட ஒரு இந்திய நகரத்தையும் இலக்கு வைக்க முடியாமல் நடு வானிலையே தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய விதமான ஒரு ராணுவ வல்லாண்மையோடு தற்பொழுது நம்முடைய தேசம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ராணுவ வல்லாதிக்க நாடு. தொடர்ந்து அந்த நாட்டினுடைய 4 எல்லைகளில் இருந்தும் ராணுவ தாக்குதல்களை எதிர்கொள்கின்றது, பயங்கரவாதிகளின் தாக்குதலை எதிர்கொள்கின்றது. அப்படிப்பட்ட இஸ்ரேல் அதனுடைய உளவு அமைப்பு உள்ளிட்டவற்றுக்கு பெயர் பெற்ற நாடு. அந்த இஸ்ரேலே ஹமாஸ் நடத்திய தாக்குதலால் நிலை குலைந்து போனது. ஆனால் அதே ஹமாஸ் பாணியிலான தாக்குதலை எடுத்துக்கொண்டு நன்கு திட்டமிட்டு வந்த பாகிஸ்தானால் இந்தியாவுக்குள் ஒரு ஏவுகணையை கூட வீச முடியவில்லை என்பது எவ்வளவு பெரிய வெற்றியாக இந்திய ராணுவத்திற்கு இருக்கும் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. ரஷ்யா ஒரு மிகப்பெரிய ராணுவ வல்லாதிக்க நாடு. அப்படிப்பட்ட ரஷ்யாவை 3 ஆண்டுகளாக ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கின்றது உக்ரைன். என்னதான் ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களை வைத்து உக்ரைனை அடித்தாலும் கூட உக்ரைனுடைய ஆயுதங்கள் இன்னும் ரஷ்யாவுக்கு உள்ளாக ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவால் கூட உக்ரைனின் தாக்குதலில் 10ல் 6 தாக்குதலைத்தான் சமாளிக்க முடிகின்றது. 4 ஏவுகணைகள் அந்த நாட்டினுடைய ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் விழுந்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இஸ்ரேல், ரஷ்யா போன்ற நாடுகள் கூட தங்களுடைய எதிரி நாடுகளின் தாக்குதலில் இருந்து முழு அளவில் தங்கள் மக்களை பாதுகாக்க முடியாமல் 10ல் 4 ஏவுகணைகளின் தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய தேசம் கடந்த 24 மணி நேரமாக பாகிஸ்தான் பயன்படுத்திய எந்த ஒரு ஆயுதத்தையும் நம்முடைய மண்ணை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை என்பதிலிருந்தே நம்முடைய ராணுவத்தினுடைய வல்லாண்மை எவ்வளவு உயர்ந்தது என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இருக்கின்றோம். மேலும் நாம் இந்த பாகிஸ்தானை அடிக்கிறோம் என்றால் இது பாகிஸ்தானை மட்டும் அடிக்கிறோம் என்று பொருள் அல்ல. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுத்த, பாகிஸ்தானுக்கு போர் விமானம் கொடுத்த நாட்டையும் நாம் அடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற பொருள்படக்கூடிய விதமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.